ஹாய் காய்ஸ், வாங்க ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், அதனால் சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், 2 பட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் சீரகம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு இதில் ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை நல்லா வாசம் கொடுக்கும். பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துகிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா நீளமாக போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். அதை இது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வாசனைக்கு தான், வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா பாப்பாவுக்கும் கொடுக்கணும், அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் பொடித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே இது கூட கொஞ்சமாக மல்லி செடி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் அதிகமாகவே காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு சேர்க்கணும். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெக் பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. சிக்கனை லெக் பீஸில் நல்லா கீறி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மசாலும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். மசாலோடு சேர்த்து சிக்கன் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவுக்கு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக மசால் போடலை, அதனால கலரு கம்மியாக இருக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுனால. நீங்கள் உரப்பு வேணுன்றவங்க கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்ருங்க. தண்ணி நல்லா கொதித்து வர்ற டைமில், இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க, ரைஸ் உடஞ்சிடாமல் லைட்டாக கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசி உடையாமல் அப்படியே வந்திருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்குங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.